பீரியட்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை. 3 நாள் கிராம்ப் ஆகும், பெயின் இருக்கும், ரொம்ப ப்ளீட் ஆகும், ஓவர் ப்ளீடிங் இருக்கும், ஓவர் ஹெட் தலை சுற்றுறது, வாமிட் ஆகிறது, கிடினஸ் இருக்கும், கை கால்லாம் உதறும். எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் 7-8 நாள் ப்ளீட் ஆகும், நிற்க முடியாது. ஃபஸ்ட்டு 2 நாள் என்னால் நிற்க முடியாது. அதுக்காகவே நான் ஸ்கூலோ சரி காலேஜோ சரி போகாமல் அந்த ஒரு வாரம் எனக்கு வேஸ்ட் ஆகி நான் வீட்டிலே இருந்தது எல்லாமே நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு தேவையானது அந்த 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த கை கால் நடுங்கிறதோ ரொம்ப பெயினாக போகிறதோ இதெல்லாமே இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் பாடியில் தெரியுது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சிட்டிங் போகும்போதும் இந்த வீக் என்ன ஆச்சு, உங்கள் பாடியை நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. எல்லாருமே வந்துட்டு உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது காரணமும் அதுதான். நம்ம உடம்பை கவனிச்சுக்கிறோமா, நம்ம உடம்பை நம்மக்கிட்ட பேசுகிறத நம்ம வந்துட்டு கேட்குறோமா, அது என்ன நம்மக்கிட்ட சொல்ல வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோமா, இதுதான் வந்துட்டு பேசிக் அடிப்படை அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்து இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, இதெல்லாமே இந்த ப்ராசஸ் வந்துட்டு எனக்குன்னு மட்டும் கிடையாது, அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும் இன்றைக்கி இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஃபாலோஅப்ஸும் இருக்குது. ரெகுலராக இவங்க செக்கப் எடுக்கிறாங்களா, லைக் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய டயாலிசிஸ் ஆகணும், பெரிய சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணால் தான் நம்ம உயிர் பொழைக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிற கேசஸ் எல்லாமே இவங்க அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே அழகாக பிரேக் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த மித்து எல்லாமே நிறைய உடைச்சிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட நான் பார்த்து வியந்த ஒரு பேஷண்ட் அப்படின்னா ஒரு 92 years old லேடி. ஷி காண்ட் வாக் வித்தவுட் அந்த ஸ்டிக் இல்லாமல் அவங்களால நடக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டிக் இல்லாமல் இப்போ அவங்க நடக்கிறாங்க அப்படின்ற வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்த்து ப்ளஸ் அவங்க நேரில் நான் பார்த்தது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படிடா இந்த ஏஜில் இவங்க ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஏஜில் மறுபடியும் நடக்கிறாங்க. அவங்க தோல் சுருக்கங்கள் எல்லாமே நார்மலாகி ஒரு 70-60 வயசு ஒரு முதியவராக இருக்காங்க தோற்றத்தில் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னும் போது அது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாமும் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இதை வச்சு பயனடையணும், தேவையில்லாமல் காசு கட்டணும், நிறைய செலவழித்து நிறைய மாத்திரை வாங்கி வாழ்க்கை பூரா சாப்பிடணும், வாழ்க்கை பூரா இன்னேலர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்துலாம் நிறைய பேர் வெளில வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, நல்ல உங்கள் பயனாக இருக்கும். வெல்கம் டு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கு ஹீலிங் சென்டர்.